இப்பொழுது ஆவியை அவித்து போடாதீர்கள். இந்த 4 காரியங்களையும் ஒன்றாக இணைத்து செய்யும் பொழுது, ஆவியினால் கட்டுப்படுத்தப்படும் பொழுது, ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது, ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், ஆவியானவரை அவித்து போடாமல் வாழும் பொழுது என்ன நடைபெறும் என்று தெரியுமா? ஆவியின் கனிகள் நம் வாழ்வில் வெளிப்படும். ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அதைத்தானே நீங்கள் விரும்பினீர்கள். அதுவே கிறிஸ்துவை போன்று வாழும் வாழ்வு. என் வாழ்வு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை போன்றவைகளால் நிரம்பி இருக்கிறது. அவைகள் இயல்பான குணங்கள் அல்ல. பழைய சுபாவத்திலிருந்து இவைகள் வருவதில்லை. நீங்கள் கனிகளை உற்பத்தி செய்ய முடியாது. கனிகள் நம்மால் உற்பத்தி செய்யப்படுகிறவைகள் அல்ல. கனிகள் ஆவியானவரால் நமக்குள்ளாக, நம் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. நாம் தக்க சூழ்நிலைகளை உருவாக்குகிறோம். நிச்சயமாக அது இயல்பாக நடைபெறுவதில்லை. ஆனால் இது நம் வாழ்வு கிறிஸ்துவை போல மாறும், அழகாக, அமைதியாக நடைபெறும் ஒரு செயல்முறை. இந்த குணங்கள் இயல்பாக வருவதில்லை. இது நம்மால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள், நம் மூலமாக உருவாக்குகிறார். சில நேரங்களில் நான் கூறுவதுண்டு, கிறிஸ்தவ வாழ்வு மிகவும் எளிதானது. ஆனால் நாம் தவறுகிறோம். நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கடினமாக்குகிறோம். அவைகள் தேவையற்றது. உண்மையிலே நீங்கள் அதை வடிகட்டி பார்ப்பீர்களானால் மிகவும் எளிதானது. எளிதானது என்று நான் கூறும் பொழுது அது சிரமமற்றது என்ற அர்த்தமல்ல. அது மிகவும் கடினமானது, சாத்தியமற்றது. தேவன் அதை அறிவார். ஆனால் தேவனுடைய வழியில் நாம் செயல்படும்போது எளிது. அநேக வேளைகளில் நம்முடைய வழியில் முயற்சிக்கிறோம். இப்படி என்று நாமே கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வ நம் சொந்த திட்டங்களை தீட்டுகிறோம். எப்படியாவது அடக்க முயற்சிக்கிறோம். வேருடன் அழித்து விடலாம் என்று முயற்சிக்கிறோம். ஆனால் எதிர் நடவடிக்கை எடுக்க பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி நாம் கொடுப்பதில்லை. அதுவே நம் வல்லமையின் இருப்பிடம். மேலும் என்ன நடைபெறும் என்று நான் நம்புகிறது, இதை வழக்கமாக நாம் செயல்படுத்தும் பொழுது, ஆவிக்கேற்றபடி நடப்பது, நடவாமல் இருக்கும் பொழுது, ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டேன் என்று உணர்ந்து உணர்வு பூர்வமாக அவரிடத்தில் திரும்புவது, இவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுது என்ன நடைபெறும்? மேலும் மேலும் கிறிஸ்துவை போல மாறுவீர்கள். நான் உறுதியாக நம்புவது, இந்த உலகம் அவிசுவாசிகள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் அவர்கள் ஈர்க்கப்படுவதில்லை, அல்லது கிறிஸ்துவோடு எனக்கு உறவு உண்டு என்று சொல்வதனால் அல்ல. அவர்களும் எனக்கு முகமது அல்லது புத்தாவுடன் உறவு உண்டு அல்லது மற்றவர்களோடு உறவு உண்டு என்று கூற முடியும். அது அவிசுவாசிகளுக்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவை உங்களிடத்தில் காண்பதே முக்கியமான காரியம். அதுவே முக்கியம். அது அநேகரை ஈர்க்கும். எங்கள் அண்டை வீட்டில் ஒருவர் இருந்தார். அவர் அவிசுவாசி. அவர் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்று கரிசனையோடு அவருக்காக ஜெபித்து வந்தோம். அவர் வாசிப்பதற்காக அநேக புத்தகங்கள் அவருக்கு கொடுத்திருந்தேன். C.S. லூயிஸ் எழுதிய மியர் கிறிஸ்டியானிட்டி என்ற புத்தகத்தை கொடுத்திருந்தேன். அவர் ஒரு அறிவாளியாய் இருந்தபடினால் அறிவு சார்ந்த புத்தகங்களையும் கொடுத்திருந்தேன். அவ்வப்போது அவரிடத்தில் இதை குறித்து பேசுவேன். ஒரு நாள் இரவிலே தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் என் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டார். கண்டிப்பாக என்று கூறிவிட்டு சாலைக்கு எதிர்ப்புறமாக இருந்த வீட்டிற்கு சென்றேன். இப்பொழுது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். உங்களை சாட்சியாக வைத்து நான் இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். முழங்காற்படியிட்டு ஜெபிக்கலாம் என்று கூறினார். அதன் பின் நான் அவரிடம் கேட்டேன், உங்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தின காரியம் எது என்று. அது C.S. லூயிஸ் எழுதிய புத்தகமா, அல்லது நான் கொடுத்த மற்ற புத்தகங்களா, அல்லது கிறிஸ்தவ சித்தாந்தத்தை விளக்கும் புத்தகங்களா? அவைகள் சுவாரஸ்யமானவைகள். அந்த புத்தகங்களை நான் வாசித்தேன். அது எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவைகள் அல்ல. அப்படியானால் வேறு என்ன என்று கேட்டேன். அவர் கூறினார், அது உங்கள் மகன். நான் கேட்டேன், என்னுடைய மகனா? அவன் ஒரு சிறுவன், 12 வயது தான் இருக்கும் அவனுக்கு. என் மகன் என்னதான் செய்தான் அப்படி என்று கேட்டேன்.
அவன் என் மகனோடு விளையாடுவதை நான் கவனித்திருக்கிறேன். அவனுடைய நடத்தைகளை கவனித்திருக்கிறேன். சிறுவர்களை குறித்து நன்றாக நான் அறிவேன். அவர் ஒரு ஆசிரியர். அவனிடத்தில் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. இயேசுவை அவனிடத்தில் நான் பார்க்க முடிந்தது. அவருடைய அன்பு, சந்தோஷம், பொறுமை அவனுடைய நடத்தைகளிலும் அவனுடைய பதில்களிலும் இருந்தது. இந்த வேறுபாடு அவன் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்திருப்பதனால் இருக்கும் என்பதை உணர்ந்தேன். ஆகையால் இது கிறிஸ்தவத்தின் பாதிப்பு என்று அறிந்தேன். தினமும் ஒவ்வொரு நாளும் நான் அவனை கவனித்து வந்தேன். விளையாடும்போது அவன் கருணையுள்ளவனாக இருந்தான். அசுத்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அவனிடத்தில் ஒரு வித்தியாசம். மக்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். கிறிஸ்தவ அறிகுறிகளோ, நாம் வாரந்தோறும் திருச்சபைக்கு செல்வதோ, வேதாகமத்தை தூக்கி கொண்டு செல்வதோ அவர்களுக்கு முக்கியமல்ல. நம் வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அது நம்மால் இயலாது. பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நாம் பார்த்த இந்த 4 காரியங்களை உங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நமது பொறுப்பு என்ன? ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுவதும், ஆவிக்கேற்றபடி நடப்பதும், துக்கப்படுத்தாமல் அவித்து போடாமல் இருப்பதே. இதை குறித்து விளக்கமாக படிப்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள், திரும்பவும் வாசியுங்கள். அதில் ஒரு சில பகுதிகளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். முழு அதிகாரத்தையுமே மனப்பாடம் செய்த ஒரு சிலரை நான் அறிவேன். அதுவும் சாத்தியம். அதில் வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து வல்லமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள 36 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து 19 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் என்று வருகிற இடங்களை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்க முடியும், நாம் பேசிய காரியங்கள் ஆவியானவரால் தான் முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு மேலாக 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சில பகுதிகளையும் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குள்ளாக நடைபெறும் போராட்டத்தை குறித்து அங்கு எழுதுகிறார். அவர் ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவராக இதை எழுதுகிறார். இப்படியாக கூறுகிறார். ரோமர் 7:14 முதல் 20 வசனங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்னால் இதை மேற்கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார். அதை வெறுக்கிறேன் என்று கூறினார். அது பாவம் என்று எனக்கு தெரியும். மாம்சத்துக்குரியனாய் இருக்கிறேன் என்றார். நான் ஒரு விசுவாசி, ஆனாலும் பாவத்தோடு எனக்கு தொடர்ந்து போராட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கூறுகிறார். நான் செய்ய வேண்டியவைகளை அறிந்திருந்தாலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவைகளையும் செய்ய முடிவதில்லை. அதன் பின் உடனடியாக ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு செல்லுங்கள். இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என்னால் செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரால் முடியும். ரோமர் 8இல் இவ்விதமாக கூறுகிறார். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மிகவும் அதிசயமான ஒரு அதிகாரம். வேதம் முழுவதிலும் இது ஒரு சிறந்த பகுதி. ரோமர் 8:5 முதல் இவ்விதமாக கூறுகிறார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது
தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்படியாக ரோமர் 8 பார்க்கிறோம். உங்கள் வாழ்வு பாவ பாவத்தினால் அல்லது ஆவியானவரால் கட்டுப்படுத்த முடியும். இப்படியா அப்படியா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆவியின் கனிகள் வேண்டும். கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நம் வாழ்வு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மற்றவர்கள் நம் வாழ்வில் இயேசுவை காண வேண்டும். பாவத்தில் வாழ்வோமானால் இது ஒருபோதும் நடைபெறாது. இதற்கு தேவையான அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நமக்கு அருளி இருக்கிறார் என்பதே நல்ல செய்தி. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவருடன் ஒத்துழைப்பது நமது தீர்மானம், நமது கடமை. ஆவிக்குரிய உருவாக்கத்தை குறித்து நாம் பார்த்த அனைத்து காரியங்களும் ஆவியானவரால் கிரியை செய்யப்பட்டு உருவாக்கப்பட வேண்டியவைகள். ஆவிக்குரிய உருவாக்கம் மாம்சத்தின் கிரியை அல்ல, தேவ ஆவியானவரின் கிரியை. கலங்காத இருதயத்தை எப்படி அனுபவிப்பது என்று நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. அவருடைய தூண்டுதல் அவசியம். இந்த வகுப்புகளில் கலங்காத இருதயத்தை குறித்து நாம் பார்த்த அனைத்து காரியங்களும் இந்த ஒரு கருத்தோடு முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவரை எல்லாவற்றையும் ஒன்றாக கிரியை செய்து இது சாத்தியமாக்க முடியும். இதை ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் தொடரும் போது டிவிஎஸ் ஊழியத்தின் அழைப்பை நிறைவேற்றுவதில் உங்கள் அன்பான நன்கொடைகள் தொடர்ந்து முக்கிய பங்காக இருக்கும். உங்களின் அன்பான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடுகிறோம். மேலும் விவரங்களுக்கு tvsseminary.com பார்வையிடவும்.